Hello students, welcome to Hiba Max Study Time 8th Standard Max CBSE பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா Chapter 9 Mensuration Exercise 9.2 6th questionலேருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். Describe how the two figures at below are alike and how they are different. Which box has larger lateral surface area? ஸோ நமக்கு ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டு எந்த விஷயத்துல சேமா இருக்கு, எதுல டிஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் எந்த பாக்ஸோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து லார்ஜர், அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியரா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ டயக்ராம் பாருங்க, ஒன்று சிலிண்டர் ஒன்று கியூப், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷேப்பு. பட் இதில் என்னன்னா இதோட ஹைட்டும் 7, இதோட ஹைட்டும் 7. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். லைக் திங் என்னன்னா போத் ஹாவ் சேம் ஹைட், அதாவது 7 சென்டிமீட்டர் தான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்குமே இருக்கு இல்லையா. அடுத்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது சிலிண்டர், இது கியூபாய்ட். சிலிண்டருக்கு சர்க்குலர் ஃபேஸஸ் இருக்கும், கியூப் அது இருக்காது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா சிலிண்டர் ஹேஸ் 2 சர்க்குலர் ஃபேஸஸ் whereas a cube has 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். இங்கே பாருங்க, சிலிண்டருக்கு வந்து மேலே ஒரு சர்க்கிள் மாதிரி கீழேயும் ஒரு சர்க்கிள் மாதிரி ரெண்டு சர்க்குலர் ஃபேஸஸ் இருக்கு. ஆனால் கியூ ஸ்கொயர் ஷேப் தான் வரும் அண்ட் 6 ஃபேஸஸ் இருக்கும். இது வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். யாரோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப பெருசுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நான் சிலிண்டரோட டைமென்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். டயமீட்டர் வந்து 7, அந்த டயக்ராம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ டயக்ராமில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் டயமீட்டரோட மெஷர்மெண்ட் 7 சென்டிமீட்டர், இது ஹைட்டு. சரியா? ரேடியஸ்னால் என்னது, டயமீட்டர் டிவைடட் பை 2, ஸோ 7 டிவைடட் பை 2. ஹைட் என்னது 7 சென்டிமீட்டர். இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ LSA கண்டுபிடிக்கலாம் ஃபார் சிலிண்டர். 2 into பையோட வேல்யூ 22/7 into R வேல்யூ 7/2, ஹைட்டோட வேல்யூ 7. 7ம் 7ம் கேன்சல் பண்ணிடலாம், 2 2 கேன்சல். 22 into 7 எவ்வளோ, 7 2s are 14, பேலன்ஸ் 1, 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த ஷேப் வந்து கியூப் இல்லையா. ஸோ கியூபோட சைடு மட்டும்தான், ஏன்னா எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், which is 7 சென்டிமீட்டர். இப்போ கியூபோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 4 times of L ஸ்கொயர். ஸோ எல்ன்றது இங்கே சைடு ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ 4 into 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் எவ்வளோ, 49. 9 4s are 36, பேலன்ஸ் 3, 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், எல்எஸ்சி ஆஃப் சிலிண்டர் வந்து கம்மியாக இருக்குது, எல்எஸ்சி ஆஃப் கியூப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ எது ஜாஸ்தின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஹென்ஸ் LSA of second figure has larger lateral surface area. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். க்ளோஸ்டு சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஆஃப் ரேடியஸ் 7 மீட்டர். அவங்களே ரேடியஸ் என்ன கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இஸ் மேட் ஃப்ரம் அ ஷீட் ஆஃப் மெட்டல். ஸோ ஒரு மெட்டல் ஷீட்டால் உருவானது. ஹவு மச் ஷீட் ஆஃப் மெட்டல் இஸ் ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ ஷீட் ஆஃப் மெட்டல் வந்து ரெக்வயர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ டயக்ராமில் வரைஞ்சோன்னா ஹைட் வந்து 3 மீட்டர், ரேடியஸ்னால் பாதி அளவு வந்து 7 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ ஹவு மச் ஷீட் ஆஃப் மெட்டல் இஸ் ரெக்வயர்டுன்னு கேட்டாங்கன்னா மொத்தமாக எவ்வளோ வேணும், மொத்தமாக எவ்வளோ ஷீட்ஸ் வேணும் நமக்கு தெரியணும். ஸோ எல்எஸ்ஏ எடுக்க முடியாது, இங்கே நம்ம என்ன எடுக்கணும்னா டிஎஸ்ஏ தான் எடுக்க முடியும். ஸோ டிஎஸ்ஏ தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் அ சிலிண்டர் என்ன, 2πR, அப்புறம் R + H ஆர் H + Rன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ R என்ன, ரேடியஸ் என்ன, கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ரேடியஸ் 7 மீட்டர், ஹைட்டு 3 மீட்டர். கரெக்டா? 2 into 22/7 into ரேடியஸ் 7, R வந்து 7, ஹைட் வந்து 3. 7 7 கேன்சல் பண்ணிடலாம். 2 into 22 44 into 10, which is 440 மீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதிக்கணும்.
ஸோ எவ்வளோ ஷீட்ஸ் ஆஃப் மெட்டல் தேவை? 440 மீட்டர் ஸ்கொயர். அது எழுதிக்கலாமா? தென் 440 மீட்டர் ஸ்கொயர் ஆஃப் metal sheet is required. Understand of the similar part. The question பார்க்கலாம். 8th question பாருங்க. The lateral surface area of a hollow cylinder is 4224 centimeter square. It is cut along its height and formed a rectangular sheet. So அந்த hollow cylinder கட் பண்ணி ஒரு rectangular sheet மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. Of width வந்து 33 centimeter. Find the perimeter of rectangular sheet அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு hollow cylinder இருக்குன்னு வைங்க. இந்த hollow cylinder இது வந்து height wise இப்படி கட் பண்றாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல தானே இருக்கு. இந்த ரெக்டாங்குலர் ஷேப்போட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்ல LSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? இந்த ஷீட்டோட மொத்த ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? NGLE ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4224 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னா என்னது? லென்த் இன்டூ விட்த்தா, which is equal to 4224 centimeter square. Length நம்ம கண்டுபிடிக்கணும். width வந்து 33ன்னு தெரியுது, which is equal to 4224. இப்போ length கண்டுபிடிக்கலாம். length is equal to 4224 divided by 33. 3 11s are 3 1s are 3, 3 4s are 0, 3 8s are 24. இப்போ மறுபடியும் 11 இருக்கு. 1408 டிவைட் பண்ணலாம். இப்போ 11 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 11 1s are 11, 4 minus 1 3, இந்த 0 கொண்டு வந்துடலாம். 11 2s are 22, 8, அந்த 8 மறுபடியும் கொண்டு வரலாம். 11 8s are 88. கிளியரா? ஸோ இப்போ 11 டேபிளில் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 128. therefore length is equal to 128 centimeter. கொஷனில் வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் ஷீட் கேட்குறாங்க. ஸோ பெரிமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன? 2 into length plus width மீட்டர் கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் 2 into length வந்து 128, width எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 33. ஸோ 128 plus 33, அதுக்கப்புறம் 9 10 11, பேலன்ஸ் 1 5 6 1 161 and 2 ஆல் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணோம் இல்லையா? 2 1s are 2, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 1s are 2 plus 1 3 1, ஸோ 322 சென்டிமீட்டர். இதுதான் வந்து பெரிமீட்டரோட வேல்யூ. ஆகுது எல்லாருக்கும்? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாம். the perimeter of rectangular sheet is 322 centimeter. 9th question பாருங்க. road roller takes 750 complete revolutions to move once over to a level a road. Find the area of the road if the diameter of a road roller is 84 centimeter and length is 1 meter. இங்கே பாருங்க, 84 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வேறு வேறு யூனிட்ஸ். ஸோ நம்ம அதை வந்து ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் சால்வ் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ரோட் ரோலர் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது மேலே வண்டி இருக்கும். இது வந்து ரோல் பண்ணி அந்த லேண்டை வந்து சமமாக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான். ஸோ இதை ஏரியா ஆஃப் ரோட் ரோலர் வந்து கவர் பண்ணுறது வெளி சைடு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ ஒரு இது பார்க்கணுன்னா நம்ம LSA கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ரவுண்டுனா that is equal to lateral surface area. ஸோ இப்போ 750 ரெவல்யூஷன்ஸ்னா இன்ட்டு 750 நம்ம செய்யணும். கரெக்டா? ரேடியஸ், இப்போ ரேடியஸ்னா டயமீட்டர் டிவைடட் பை 2. டயமீட்டர் தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 84 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ மேலே அதை எழுதிக்கலாம்.
diameter is equal to 84 centimeter. So 84 divided by 2 which is equal to 42. 42 centimeter வந்து ரேடியஸ் கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த் எவ்வளோனா 1 மீட்டர். ஆக்சுவலாக இங்கே சென்டிமீட்டர் இங்கே மீட்டர். நமக்கு தெரியும் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு. ஸோ இதை எப்படி மாற்றிக்கலாம், 100 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாமா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், LSA. ஸோ LSA ஆஃப் சிலிண்டர் என்ன, 2 pi RH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 into 22/7 into ஆரோட வேல்யூ 42. லென்த்து தான் ஹைட் ஆக்சுவலாக இங்கே. இப்போ ஹைட்டோட இடத்துல 100. 7 டேபிளில் 42 6 டைம்ஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ 2 into 22 44. 44 into 6. 6 4s are 24. 6 4s are 24. 26. ஸோ 264 and 2 0 எடுத்துக்கலாம் சரிங்களா. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெவல்யூஷன் தான், ஃபார் 1 ரெவல்யூஷன். ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க, 750 ரெவல்யூஷன்ஸ் கரெக்டா. அப்போ 26400 into 750. ஸோ எப்படி பண்ணலாம், 264 into 75 சால்வ் பண்ணால் போதும். 4 5s are 20, 0 balance 2, 32 balance 3, 13. அப்புறம் 0 7 4s are 28, 44 balance 4, 8, 0 0 8 9 1 19800. அண்ட் இப்போ நமக்கு அது இல்லாமல் 1 2 3 zeros இருக்குது. 1 2 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஏரியா ஆஃப் த ரோட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, பட் நான் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. அப்போ ஆல்ரெடி நம்ம மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றும் போது 100 எடுத்தோம்ல. இப்போ சென்டிமீட்டர் டு மீட்டர் மாற்றும் போது டிவைடட் பை 100 சரியா. 1980000 divided by சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு 100, இன்னொரு சென்டிமீட்டருக்கு இன்னொரு 100. அப்போ தான் அது மீட்டர் ஸ்கொயராக மாறும். 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கேன்சல், 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் கேன்சல். therefore 1980 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் 750 ரெவல்யூஷனோட வேல்யூ. ஏரியா எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1980 மீட்டர் ஸ்கொயர். 10th question. A company packages its milk powder in a cylindrical container whose base has a diameter of 14 cm. So ஒரு cylindrical diagram வரைஞ்சிடலாம். இதோட base வந்து 14 cm கொடுத்துட்டாங்க diameter, and height வந்து 20 cm. Company places a label around the surface of the container. If the label is placed 2 cm from top and bottom, அப்போ டாப்ல இருந்து 2 cm, பாட்டம்ல இருந்தும் 2 cm தள்ளி இந்த இடத்துல நம்ம லேபிள் ஓட்ட போறோம் சரியா. வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த லேபிள். இப்போ லேபிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த சைடில் எந்த டிஸ்டன்ஸும் கேப் சொல்லலை, நமக்கு ஹைட் மட்டும்தான். ஸோ லேபிள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிடுது கரெக்டாக. அப்போ டயமீட்டர் ஈக்குவல் தானே லேபிளுக்கு, லேபிளோட டயமீட்டர் ஈக்குவல். ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது, 20லேருந்து -2 -2 அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது கண்டுபிடிச்சிட்டாலே போதும், ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் லேபிளோட டயமீட்டர் என்னன்னா 14 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் எப்படி எடுத்துக்கிறது, டயமீட்டர் டிவைடட் பை 2 which is 7 சென்டிமீட்டர். கிளியரா. ஃபர்ஸ்ட் லேபிளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது ஹைட்டு. ஸோ ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 20 - 2 + 2, 2 ஃப்ரம் டாப் அண்ட் பாட்டம், மேலேயும் கீழேயும் 2 2, ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு அதை மைனஸ் பண்ணோம். ஸோ 20 - 2 + 2 4 which is equal to 16 சென்டிமீட்டர். கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் லேபிள். ஸோ ஏரியா ஆஃப் லேபிள் எப்படி இருக்கு பாருங்க, LSA இல்லையா. ஸோ இது வந்து இந்த ஃபுல் ஏரியா எடுக்கிறனால நம்ம LSAக்கு ஈக்குவல். ஸோ 2 pi RH ஸ்கொயர் யூனிட்ஸ் which is equal to 2 into 22/7 into R value 7, height value 16. 7 7 cancel.
22 into 2, 44 into 16. 6 4s are 24, 24, 26, 0, 4, 4. 4, 10, balance 1, 7. Saved value is 704 centimeter square. That's the area of label இல்லையா? அதுதானே அவங்க கேட்டிருந்தாங்க, area of label. Understand of the similar doubt in the comment section la kelunga. Thank you so much for watching.